ரொம்பவே பிஸியான இந்த உலகத்தில் நம்ம மேலே அளவு கடந்த அஃபெக்ஷன் காட்டுறவங்கள நம்ம பொருட்படுத்தவே மறந்துடுறோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அவங்க உங்கள் மேலே காட்டுற கேர் அண்ட் அஃபெக்ஷனை ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள ஹாப்பியாக ஆக்குற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். லைக் அவங்க உங்களுக்கு பாசமாக ப்ரிப்பேர் பண்ணி தர ஃபுட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணால் கூட அது அவங்க டேவையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக மாற்றிடும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா. நான் உங்கள் மீனா. இன்றைக்கி சேனலில் கேரட் புலாவ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கீரை கடையல் அண்ட் யான் ஃப்ரை ரெசிபி போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தா வீடியோவில் தெரிகிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ கேரட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரட் புலாவுக்கு என்னென்னலாம் தேவை? கேரட் 400 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு 4 பீஸு, காஞ்ச மிளகா ஒரு 5 பீஸு, பச்சை மிளகா ஒரு 6 பீஸு, கருவேப்பிலை கொத்தமல்லி, 1/2 kg ரைஸ் நாங்கள் வடித்து வச்சுருக்கோம், முந்திரி 20 பீஸு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சில்லி பவுடர் தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து கடுகையும் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இது லைட்டாக பொன்னிறமாக மாறும்போது, கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுருங்க. காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நான் இது 2ஆக கீறி வச்சுருக்கேன் பச்சை மிளகாலாம். இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினோடனே கேரட்டை போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கலரு. இப்போ உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ கேரட் துருவி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சம், உப்பு அந்த இருக்கிறதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கேரட் வெந்து. இப்போ நம்ம ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆயிலும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கேரட் கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டூ ப்ரிப்பேர் அண்ட் கமெண்ட் மீ. ரொம்பவே டேஸ்டியான கேரட் புலாவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு சைடிஷான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அம்மா, பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் தேவை இப்போ சொல்கிறேன். பொட்டேட்டோ ஒரு 1/2 kg இருக்குது. மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், சில்லி பவுட்ரு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கருவேப்பிலை, லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொத்தமல்லி. ஓகே,
இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கடுகு, கருவேப்பிலை, இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு லைட்டாக கலரிட்டு அப்புறமா அதில் உருளைக்கிழங்கு போடுங்க. நான் இந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி இட்லி சட்டியில் வேக வச்சு தான் வச்சுருக்கேன், உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக. இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாகவே நீங்கள் பச்சையாகவே போட்டு இதில் தண்ணி தெளிச்சும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கேரட் புலாவுக்கு ரொம்பவே டேஸ்டியான காம்பினேஷன். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, we are signing off. This is Leela and Meena.